இந்த பையன் அவனுடைய வாட்ச்ல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்றான். அடுத்த செகண்டே அவனுக்கு அங்க ஏதோ வித்தியாசமா நடந்த மாதிரி தெரியுது. ஆனா அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எலி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவன் என்னடா இதுன்னு அதை ஆட்டி பாக்குறான். பார்த்தா அது அசையவே மாட்டேங்குது. அதனால அவன் அதை அப்படியே புடிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவனுடைய ஒய்ஃப் கிட்ட அந்த எலியை காட்டலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த எலிக்கு உயிர் வந்த மாதிரி அப்படியே அசைய ஆரம்பிச்சு எகிரி ஓடிடுது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா பயந்து போய் அப்படியே கத்திக்கிட்டே அந்த எலி மேல தண்ணி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம இவன் நம்ம கிட்ட பிராங்க் பண்றான்னு சொல்லிட்டு அவன் மேலேயும் பயங்கரமா கோவப்பட்டு அவன் மூஞ்சிலையும் தண்ணி அடிக்கிறா. அப்ப தெரியாதனமா அந்த வாட்ச்ல தண்ணி பட்டு மறுபடியும் அந்த பட்டன் பிரஸ் ஆயிடுது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்னுறா. அது மட்டும் இல்லாம அந்த ஷவர்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் கூட அப்படியே நின்னுடுது. அப்பதான் அவனுக்கே புரியுது இது எல்லாமே இந்த வாட்ச்னால தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணையை வெளியில கூட்டிட்டு போய் அவளை அவன் மேல கையை வைக்க சொல்லிட்டு மறுபடியும் அந்த வாட்ச்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்றான். உடனே பார்த்தா வானத்துல பறந்துகிட்டு இருக்கிற புறாலாம் கூட அப்படியே நின்னுடுது. அது மட்டும் இல்லாம மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு வயசானவர் கூட அப்படியே நின்னுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபவுண்டைன்ல இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணியை போய் தொட்டு பாக்குறா. பார்த்தா அதுவுமே அப்படியே நின்னு போய் ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஆச்சரியமா போயிடுது. இவங்க இந்த வாட்சை யூஸ் பண்ணி ஒரு பிளான் போட்டு சிட்டிக்குள்ள போய் ஏதாவது குழப்பம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ள போறாங்க. அங்க போனா ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்களுடைய டார்கெட் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருடைய பெயிண்ட் டின்னுல கத்தியை வச்சு ஹோல்ஸ் போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் காரெல்லாம் ஏமாத்தி விக்கிற ஒருத்தங்க கிட்ட போயிட்டு அவனுடைய காரையும் ஏதோ பண்ணி விட்டுறாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஓரமா போய் நின்னுக்கிட்டு அவங்க வாட்ச்ல இருக்கிற அந்த பட்டனை பிரஸ் பண்றாங்க. அடுத்த செகண்டே பார்த்தா ஆனா இதெல்லாம் இவங்க தான் பண்ணாங்கன்னு கடைசி வரைக்கும் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது.